இப்பவே அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சா அண்ணன் முதல்ல கோவப்படும். பின்னாடி புரிஞ்சுக்கிட்டு என் ஆசையை நிறைவேற்றுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி. புனிதா, உனக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை தான், ஆனா அதுவே உறுதி இல்ல. அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாள் போகட்டும், நீ காலேஜ முடி, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அண்ணி நீங்க என்ன சொன்னாலும் சரி அண்ணி, நான் அண்ணன் கிட்ட சொல்லதான் போறேன். சொல்லுமா. அது அண்ணா அது வந்து மாமா, அவளுக்கு பிஎஸ்சி முடிச்ச உடனே மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு ஆசை இருக்கான். அதான் உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்க வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லணும்னு சொன்னா. அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் போய் கவலைப்படுற? நான் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி அவங்கள உன்னை படிக்க வைக்க சொல்றேன். அப்படியும் இல்லையா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். புனிதா, அதான் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல. இன்னும் என் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? சரி, சந்தோஷமா இரு. ரசதி, ரூமுக்கு வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். புனிதாவை இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லியிருப்பான். நல்ல வேளை நான் அவ ரூம்ல இருந்தது நல்லதா போச்சு. ஆனா அவகிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும். அதான் எப்படி பண்றதுன்னு தெரியல. அவங்க கிட்ட என்ன சொல்லி நான் கல்யாணத்தை நிறுத்துவேன்? எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. மாப்பிள்ளை வீட்டுல நான் என்னன்னு சொல்லுவேன்? ஏய் மாமா, நான் உங்ககிட்ட கீழே என்ன சொல்லிட்டு வந்தேன்? மாடி ரூமுக்கு வா, உன்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. சொன்னா அதுக்கு கீழே நீ ஒரு வார்த்தையாவது கேட்டியா? எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க, என்ன பேசணும்னு? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே அதை அப்படியே மறந்துட்டேன். அப்போ உனக்காக உன் புருஷன் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அவங்கிட்ட போய் பேசுவோம், என்னன்னு கேட்போம். இப்படி ஏதாச்சும் உனக்கு இருக்கா என்ன? மாமா அது புனிதா. மாமா இப்ப என்ன சொன்னீங்க? புருஷன் கூப்பிட்டான்னு தானே சொன்னீங்க? இல்லையே. நீங்க சொன்னீங்க மாமா, எனக்கு நல்லா கேட்டுச்சு. கேட்டுச்சுல, அப்புறம் எதுக்கு திருப்பி கேக்குற? திரும்பவும் உங்க வாயால கேட்கணும்னு ஆசைதான். நம்ம ரூம்ல புதுசா ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடி. புதுசாவா? எனக்குன்னு புதுசா தெரியலையே. கருமம். ஏன் மாமா உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க? என் தலையெழுத்து வேண்டுதல் தான். சரி மாமா. சரி மாமா. லூசு லூசு. எல்லாத்தையும் பாத்தியே, உன் எதிர்த்தாப்புல இருக்கே, அங்க பாத்தியா? எதிர்த்தா? இது என்ன மாமா? உங்க ஃப்ரெண்டு நாகராஜ் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கிருக்கீங்களா? அது அடுத்த மாசம் தானே? போட்டி தத்தி. உன்கிட்ட நாசுகா சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இந்த கிஃப்டே உனக்கு தான். எனக்கா மாமா? என்ன மாமா இது? உன் தாலி செயின் தான். அந்த டிராவை ஓபன் பண்ணி பார்த்தேன், நீ அடகு வச்சிருந்த ரசீது இருந்துச்சு. அதை கொடுத்து மீட்டிட்டு வந்துட்டேன். மாமா பணத்துக்கு என்ன மாமா பண்ணீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் கஷ்டத்துல இருந்தப்போ நான் கொடுத்த வாக்கு காப்பாத்த நீ தாலி செயினை அடகு வச்ச. உனக்காக நான் எதுவும் பண்ணல, அதான். புனிதாவும் ராசாத்தியும் ரூம்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு போய் கேட்டேன். ராசாத்தி புனிதா கிட்ட நான் நாளைக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு வாக்கு கொடுத்தா. கண்மணி, ரொம்ப நல்ல விஷயம்டி. நமக்கு இப்ப ஒரு வேலை மிச்சம். இதையே சாக்கா வச்சு புனிதா கல்யாணத்தை ராசாத்தி தான் கெடுத்தான்னு போட்டு கொடுத்து அவளை வீட்டை விட்டு அனுப்புன மாதிரியும் ஆச்சு. எங்க அனுப்ப முடியும்?
அந்த இனிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். சரி சரி விடுடி. இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நாளைக்கு தான் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல பேசுறேன்னு சொன்னால. ஆமா, அவ போகும்போது நீ என்கிட்ட சொல்லு. அவளை ஃபாலோ பண்ணி போய் அவன்கிட்ட பேசுறது, கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றதுன்னு ஆதாரத்தை ரெடி பண்ணி உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட காட்டினா போதும். அவ அடுத்த நிமிஷம் அந்த வீட்லயே இருக்க மாட்டா. இத பாரடி கண்மணி, என்ன நடந்தாலும் நாம நம்ம காரியத்துல சரியா இருக்கணும். ஆமா, நான் அடகு வச்ச தாலிய வாங்கிட்டு வந்து அவர் கையாலேயே போட்டு விட்டாரு. இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராசத்தி. கூட சீக்கிரமா இனி உன்னை எடுத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா என்ன, இந்த நேரம் பார்த்து கபிலா புனிதா கழுத்துல தாலி கட்டிட்டான். இந்த நேரம் பார்த்து புனிதாக்கு கல்யாண ஏற்பாடு வேற நடந்துட்டு இருக்கு. இப்ப வேற வழியே இல்லாம நீதான் புனிதாவையும் கபிலனையும் சேர்த்து வைக்கணும். வெப்ப அதுக்காக இப்போ சம்மந்தம் பார்த்துட்டு போன அந்த சம்மந்தத்தை கெடுத்து அத நடக்காம பண்ணணும். இப்போ இது எல்லாமே உன் தலையில விழுந்திருக்கு. ஆனா இது எல்லாமே உன்னாலதான் நடக்குதுன்னு இனி எனக்கு மட்டும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும். நம்ம கோயிலுக்கு போலான்னு போய் சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி புனிதாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். மாமா, நான் கோயிலுக்கு போறேன். வர கொஞ்சம் லேட் ஆகும். ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க மாமா, செஞ்சு வச்சுட்டு போறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். நானும் மில்லுக்கு தான் போறேன். போற வழியில உன்னை டிராப் பண்றேன், வா. இல்ல மாமா, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய், நான் தான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல, பேசாம வா. சரி மாமா, எனக்கு புனிதா நல்லா இருக்கணும், அவ வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணி அப்படி பேச போறேன். இதுல எந்த பிரச்சனையும் வராம எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். இத உன் உத்தரவா எடுத்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் புனிதாவை பத்தி நாமளே தப்பா பேசக்கூடாது. மனசு கேட்கல, அது நல்லாவும் இருக்காது. நாம நேரா அவங்க வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லி அவங்க கை காலில் விழுந்தாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லணும். என்ன இவ ஃபோன் பண்ணிட்டு பேசாம கட் பண்ணிட்டா? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. திரும்ப ஃபோன் பண்ணுவாளா? வெயிட் பண்ணுவோம். ஆனா சேஞ்சு கொடுங்க. வடக்கு தெருவுக்கு போகணும்னு. அவ ஃபோன் பண்ணிட்டு எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டு போயிட்டா. அம்மா, அவ பேசாம போனா என்ன? நீ பேச வேண்டியதானே? நான் பேசுறதா? என்னடி சொல்ற? அவ பிசிஓல இருந்து தானே ஃபோன் பண்ணா? ஆமா. அப்ப அவ பண்ண நம்பருக்கு நீ ரீடயல் பண்ணு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் போவோம். புனிதாவை பத்தி தப்பா சொல்லு. கடைசி அவங்க நீ யாருன்னு கேட்பாங்க. அப்போ நீ நான் ராசாத்தி பேசுறேன்னு சொல்லிடு. ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி. ஷோ, என்னம்மா நீ இவ்ளோ வாய் பேசுற? இத கூட பண்ண மாட்டியா? சரி, நீ வை, நானே ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அப்படியா? ஆமா. புனிதாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஐயோ, நாங்க தான் புனிதா எவ்வளவு படிக்க நினைக்கிறாங்களோ படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னோமே. படிக்கிறதுக்காக இல்ல, அவளுக்கு வேற பையனை பிடிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்றாங்க. நான் இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கும் போதுதான் வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அவளும் பெத்தவங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். மற்றபடி அவளுக்கு இதுல முழு விருப்பம் இல்ல. இந்த விஷயத்தை மறைச்சு அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரியதானே வரும். அப்போ தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். என்னதான் உங்களுக்கு அவளை பிடிச்சிருந்தாலும் அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் பிடிச்சி ஒருத்தர் பிடிக்காம வாழ்ந்தா அது தினம் தினம் நரகத்துல வாழறதுக்கு சமம்.
பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்கல்ல, அந்த பொண்ணு தப்பான பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி அவன் கூட ஊர் சுத்திட்டு இருந்தா. ஒரு வாரம் அவன் கூட போய் தங்கிட்டு வந்தா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? நீங்க அந்த பொண்ணுக்கு வேண்டாதவங்கள கூட இருக்கலாம்ல. உங்க பேச்சை நம்பி நாங்க எப்படி முடிவு எடுக்கிறது? அப்புறம் உங்க தலையெழுத்து, உங்க பையனோட தலையெழுத்து. வேணும்னா உங்களுக்காக ஒண்ணு சொல்றேன். அதுவும் நீங்க நம்பணும். உங்க பையன் வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நான் கூட அந்த குடும்பத்துக்கு சொந்தம்தான். என் பேரு ராசாத்தி. நம்ம பொண்ணு பார்த்த பாரி வீட்டு பொண்ணு சரியில்லையா? யாரையோ லவ் பண்ணி அவன் கூட ஓடி போய் ஒரு வாரம் தங்கிட்டு வந்ததா சொல்றாங்க. ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு தப்பு பண்ணாம யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. வா, அவங்க வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் வேணான்னு இப்பவே சொல்லிடுவோம். அதாங்க எனக்கும் சரின்னு படுது. நல்ல வேளை ஆத்தா கோயிலை வச்சு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கா. வா போலாம். ம். நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி நிறுத்திடுறேன். இது உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் புனிதா வாழ்க்கையை மட்டும் பார்க்காம என்னோட வாழ்க்கையை நல்லா இருக்கும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? அந்த மனசுக்காக மட்டும்தான். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, அப்புறம் அது வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்கள் பேர் இதில் வரவே வராது. என்னை நம்புங்க. உங்க பொண்ணு லவ் பண்ண விஷயம், லவ் பண்ண பையனோட ஊர் சுத்துனது, அவனோட ஒரு வாரம் தங்கிட்டு வந்தது எல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, எங்க பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீடு விட்டா காலேஜ்னு ஒழுக்கமா இருக்கிற பொண்ணு. ஒரு பையனை கூட அவ ஏர் எடுத்து பார்த்தது கிடையாது. மா, நாங்க ஒண்ணும் சும்மா சொல்லல, எங்களுக்கு தகவல் வந்தது. யார் சொன்னது சொல்லுங்க. ஊர்ல எங்களை பிடிக்காதவங்க யாராவது இப்படி பண்ணிருப்பாங்க. மத்தபடி இதுக்கும் எங்க பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா யாரும் யார பத்தியும் சொல்ல மாட்டாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. இத பாருங்க, யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. மா, சும்மா என் வாயை கலராதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் நம்பாம இருக்கிறதுனாலதான் சொல்றேன். அந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணா, அது மனசு கேட்காம தான் போன் பண்ணதா சொல்லுச்சு. அப்படி நாங்க நம்பாம நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்டப்பதான் அந்த பொண்ணு அதோட பேரை சொல்லுச்சு. இப்பயாவது நம்புறீங்களான்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எப்படிமா நாங்க நம்பாம இருக்க முடியும்? பேரு சொன்னாலா? அது யாரு? பேரு சொல்லுங்க. அவளை உண்டு இல்ல நாக்கிடுறேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. விஷயம் உண்மையா பொய்யாங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும். சத்தியமா இது உண்மை இல்லங்க. எங்க பொண்ணு நாங்க அப்படி வளர்க்கல. இல்லம்மா, இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி நம்பி இந்த வீட்ல பொண்ணு எடுக்கிறது? சொல்றேம்மா, ராசாத்தி. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அந்த பொண்ணு தான் ராசாத்தின் பேரை சொல்லுச்சு. உனக்கு என் குடும்பத்தை கெடுக்கிறதே வேலையா போச்சுல்ல? உனக்கு என் குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும். அதுலயும் நானும் என் பிள்ளைங்களும் நல்லாவே இருக்க கூடாதுல்ல? நான் உனக்கு அப்படி என்னடி பாவம் பண்ண? அத சத்தியமா நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. உன்னை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அக்கா, அவ பண்ணிருக்க மாட்டாக்கா. அவ எப்பவும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. அப்படின்னு நீதான் அங்கே நினைச்சிட்டு இருக்கணும். அவ எல்லாத்தையும் பண்ணுவா. பெரியமா, நிஜமாவே ராசாத்தி அப்படி பண்ணிருக்க மாட்டா. இனியன், நீங்க சும்மா இருங்க. புனிதா மேல சட்னி ஊத்துனதுக்கு அன்னைக்கு பணம் எடுத்தப்ப அத்தை உங்ககிட்ட சொன்னதுன்னு சேர்த்து வச்சு அத்தைய பழி வாங்கிட்டா. ராசாத்தி, நீ பண்ண. புனிதா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு என் மேல சத்தியம் பண்ண.
அவங்க இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. தள்ளி போட்டாலும் பிரச்சனை தான். பேசாமல் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டு போய் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடலாம். வேணா ராசாத்தி, நீ இதை பண்ணிருக்க மாட்ட. இதெல்லாம் யாரோ ராசாத்தியை மாட்டி ஒண்ணுன்னு திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. இதுக்கும் ராசாத்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்பவாச்சும் நம்புறீங்களா இது பொய்யான கால்னு? நம்புறேன் தம்பி, எங்களை மன்னிச்சிடுங்க. போன் வந்த உடனே நாங்க அது உண்மையா பொய்யான்னு யோசிக்கவே இல்ல. பதட்டத்துல வார்த்தையை கொட்டிட்டோம். இதே யாராவது உங்க பையனை பத்தி எங்ககிட்ட தப்பா சொல்லியிருந்தா நாங்க யோசிச்சு தீர விசாரிச்சிருப்போம். அப்படி இல்லையா இது உண்மையா பொய்யான்னு உங்ககிட்டயே கேட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து கல்யாணம்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டோம். தப்புதான் தம்பி, நாங்க அப்படி பேசிருக்க கூடாது. இனி யார் என்ன சொன்னாலும் நாங்க அதை கேட்க மாட்டோம், கண்டுக்கவும் மாட்டோம். உங்க பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வருவா, இத நான் உறுதியா சொல்றேன். உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுப்பீங்களா தம்பி? என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இந்த விஷயத்த எப்படி எங்கள் வீட்டில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இவங்க சந்தோஷத்துக்காக நான் புனிதாவை பொண்ணு பார்க்க ஒத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். இப்பதான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். ஃபோன் பண்ண விஷயம் கூட இவன் லவ் பண்ண பொண்ணு கூட பண்ணிருக்கலாம். தேவையில்லாம உங்க குடும்பத்துல சண்டை வர வச்சுட்டோம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க, நாங்க வரோம். நாங்க வரோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நிற்கணும், ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் அந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டேங்க. ஆனா உங்க வீட்ல கேட்டா என்ன பண்ணுவீங்க? அம்மா அப்பாவை சமாளிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிலாம் வேண்டாங்க. முடிஞ்சா என்னை மறக்காமல் இருந்தா புனிதா கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை வைப்பேன். நான் வெயிட் பண்ணுறேங்க. சரிங்க. பேசாம இனி அண்ணன்கிட்ட சொல்லிடலாம் அண்ணி. அதை விட்டுட்டு மறைச்சு வைக்கிறதோ பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது அண்ணி. லூசு மாதிரி பேசாத. மாமா கிட்ட சொன்னா பிரச்சனை பெருசா தான் ஆகும். அவரு வேற மாப்பிள்ளை பொண்ணு கோவத்துல இருக்காரு. இந்த நேரத்துல போய் சொன்னா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பத்தி எரியும். இப்ப எதுவும் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆற போட்டு நேரம் பார்த்து தான் சொல்லணும். இப்படியே எத்தனை நாளைக்கு அண்ணி மறைச்சு மறைச்சு வாழ்றது? வேற வழி இல்ல புனிதா. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. ஏதாவது தப்பாச்சுன்னா உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சேர்ந்து போயிடும். என்னால எவ்வளவு சீக்கிரம் மாமா கிட்ட சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்றேன். சரியா? அழாத, நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. வந்த மாப்பிள்ள அம்மா கிட்ட புனிதாவை பத்தி எவன் தப்பா பேசினான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மளை பத்தி யாரும் நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஊர்ல அப்படி யாரு நமக்கு எதிரின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, ஃபோன் பண்ணி பேசினவங்க ராசாத்தி பேரை வேற சொல்லியிருக்காங்க. அப்போ பொண்ணு ராசாத்தி வாழ்க்கை போகணும்னு நினைச்சு பண்ணாங்களா, இல்ல புனிதாவுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. கட்டி வச்சு விளக்க மாத்தாலே 4 சாத்து சாத்துறேன். பண்ணுவியா? பண்ணுவியாடி? ஐயோ, பண்ணுவியா? எப்படி தைரியம் உனக்கு? பண்ணுவியா? பண்ணுவியா? சொல்லு. பண்ண மாட்டேன் சொல்லு. பெரியப்பா, நம்ம புரோக்கர் கிட்ட புனிதாவுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன். அதான் பார்த்துருக்காரா, என்ன வர சொல்லியிருக்காரு.
நான் போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சரி இனியா, உன் மனம் போல செய்ப்பா. ம். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேச விடாம தடுக்கணுமே. என்ன முக்கியமான விஷயம்? புனிதாவை பத்தி தான் மாமா. புனிதாவை பத்தியா? அவளை பத்தி என்ன பேச வேண்டியிருக்கு? எப்படியாவது அவ கபிலன் மேட்ரு ஓபன் பண்ண விடாம தடுக்கணுமே. என்ன பண்ண? சொல்லு. அது சொல்லு. புனிதா? அது வந்து மாமா. ரசதி இருங்க மாமா. என்ன பண்ற? ரசதி விடு. ரசதி புடவை எடு. ரசதி விடு. ரசதி மாமா. ரசதி மாமா. புடவை எடு சொல்றேன். ரசதி என்ன பண்ற? அம்மா, அவ வலிச்சாலும் வலிக்கல அந்தம்மா சொல்லுவா. ஐயோ, ரொம்ப வீங்கி இருக்கு. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். நீங்க உள்ள கூட்டு போங்க. வா. சரி வா, உள்ள போலாம் வா. போமா, உள்ள போமா. வாங்க. பார்த்து உள்ள போங்க போங்க. அண்ணி சொன்ன மாதிரி பேசாம ரெஸ்ட் எடு, சரியா? அதான் உன் உடம்புக்கு நல்லது. இல்ல மாமா, அது வந்து எதுவும் வேணாம் ராசாத்தி. ராசாத்தி, நீ அமைதியா தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இனியன், நான் வரேன். சரி. பாத்துக்கங்க. அன்னைக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை பாத்தியா? மாமா. ஆத்து வரக்கூடாதாடா? இடிச்சிருச்சாடா? என்னாச்சு? இடிச்சுக்கிட்ட அவ்வளவுதான். ரத்தம் எதுவும் வருதாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மாமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க நல்ல காரியத்துக்கு போறீங்க. ஏதோ தடங்கள் மாதிரி வருது. நாளைக்கு போங்களேன். ஆமா மாப்ள, ராசாத்தி சொல்றது சரியா படுது. இன்னொரு நாள் போய் பாத்துக்கலாம்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து போனா போதும். எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும். இல்ல அத்தை, அது உனக்கு ஏதாவது சொல்லி புனிதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறத தடுக்கணும், அவ்வளவுதானே? இந்த வீட்ல நீ பெரியவளா இல்ல நான் பெரியவளா? போய் தண்ணி எடுத்துட்டு வா. மாமா கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏ ராசாத்தி, என்னமா தண்ணி எடுத்துட்டு வர? இது வர அத்தை. வரமா. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா. காபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம். போன்ல உங்ககிட்ட பேசினல, பாரியாயோட பையனா தான். தம்பி, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? நீங்க தான் ஃபேமஸ் கபடி பிளேயர் ஆச்சே. அப்புறம் நானும் உங்க அப்பா மாதிரி அரிசி மில் தானே வச்சிருக்கேன். பாரி ஐயாவை தெரியாம யாராவது ஊர்ல இருக்க முடியுமா? பொண்ணு போட்டோவை அனுப்பியிருந்தீங்க. வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதை விட ஃபாரின்ல இருக்கிற என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வேணா எங்க வீட்டுல ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிங்க தம்பி, நல்ல முடிவா சொல்லுங்க. எல்லாம் கூடி வர்ற மாதிரி இருக்கு. அதனால சீக்கிரம் சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க, நானும் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பேசுறோம். வரோங்க. ஒரு காஃபி கூட குடிக்காம கிளம்புறீங்க? பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் சாவகாசமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி வாங்க. வரோங்க. சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. அன்னைக்கு அவ கூப்பிட்டான்னு பார்க்குக்கு போயிருக்க கூடாது. எனக்கு வேற வேலை வெட்டியும் எதுவும் செட் ஆகல. இந்த நிலைமையில நான் புனிதா விஷயத்த சொன்னேன்னா மாமா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டார். பாவம் புனிதா வீட்டுல தனியா இருந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ. அமெரிக்க மாப்பிள்ள கை நிறைய சம்பளம், அதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா ஏதாவது ஒண்ணுன்னா புனிதாவை பார்க்க முடியாதே.
அவ்வளோ ஏன்? நல்லது கெட்டது எதுனாலும் நம்ம போன்லயே தான் பேசிக்கணும், பாத்துக்கணும். உன்கிட்ட யாரு வந்து இத பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்கல. இனி என் மாப்பிள்ளை பார்க்க போகும்போதுல இருந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. எங்க என் பொண்ணு பெரிய ஆள் ஆயிடுவாளோன்னு உனக்கு பொறாம? ராசாத்தியே இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு ஹிண்ட் எடுத்து கொடுத்துட்டா. இதை அப்படியே நம்ம டெவலப் பண்ணிட வேண்டியதுதான். அத்தை, ராசாத்தி சொல்றதே ஒரு நியாயம் இருக்கு அத்தை. இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா எங்க அம்மா பொசுக்குன்னு ஓடி வந்து என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. இதை என்ன உள்ளூர்ல கட்டி கொடுத்ததுனால தானே. ஆனா அமெரிக்காவுக்கு போனா அப்படி பட்டுன்னு போக முடியாதுல்ல. இல்ல அவளுக்கு ஒரு வாந்தி மயக்கம்னா கூட அவ பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாது. எல்லாத்தையும் வீடியோ பார்த்து தான் சொல்ல முடியும். ஆமா பிரிமா, எனக்கு கூட புனிதா அமெரிக்கா போறான்னு நினைச்சு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா இவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது, என்னால புனிதாவை பிரிஞ்சு இருக்க முடியாது பிரிமா. என்னத்த யோசிக்கிறீங்க? சரி சரி, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க. இனியா பிரிமா, மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது காரணம் சொல்லி இதை தட்டி கழிச்சிரு. சரி பிரிமா. மாப்பிள்ளை வீட்டுல பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கணும். இனியா, என்னடா ஏதாவது பிரச்சனையா? நீங்க சும்மா இருங்க. இல்ல கண்மணி, ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரசாத்தி, முதல்ல நீ கபிலன் அவர் சொல்லு. என்கிட்டயே மறைச்சிருக்கீங்கல்ல? என்கிட்ட மொத்தமா மறைச்சிட்டீங்களா? இதெல்லாம் நீயே முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பாவம் பார்த்து ஏதாவது பண்ணிருப்பேன். ஆனா இப்ப அப்படி இறக்கம் காட்டுறதா இல்ல. வரட்டும் அவன். மாமா, என்ன மாமா சொல்றீங்க? இது பார், எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா எதுவும் நடிக்க வேணாம். என்ன இது? நம்ம கார்த்திக் விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சா இவனுக்கு அதுக்கு முன்னாடி கபிலன் புனிதா லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. சொல்லுக்கா. எங்கடா இருக்க? இங்கதான்க்கா, இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, அப்படியே இங்க வா. எதுக்கு? தெரியல, உங்க மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அக்கா, மாமாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சக்கா? வாடா. அக்கா, பயமா இருக்குக்கா. நான் அப்படியே வெளியூர் ஓடிடுவா. ஒழுங்கு மரியாதையா வாடா. வாடா. இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமாப்பா? இன்னைக்கு நான் மாப்பிள்ளைய பார்க்கலன்னா அவங்க மில்லுக்கு போயிருந்தேன். அப்ப இவன் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தான். அவசரப்பட்டு இந்த கபில மாப்பிள்ளை வீட்டுல போய் புனிதாவுக்கும் அவனுக்கும் கல்யாண விஷயத்த உளறிட்டானா? இப்ப என்ன பண்றது? இனியா, என்ன சொல்ற? மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட இவன் என்ன பேசிட்டு இருந்தான்? சார் என்ன பேசிட்டு இருந்தா தெரியுங்களா? என்னப்பா நீ பாரி ஐயாவுக்கு சொந்தக்காரனா இருந்துகிட்டு எங்கிட்ட வந்து வேலை கேட்குற? எங்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருக்கிட்டையும் போய் கேட்டுறாத. உனக்கும் அவமானம், பாரி ஐயா குடும்பத்துக்கும் அவமானம். கிளம்பியா? சார், போனதெல்லாம் விடுங்க. நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம மில்லுக்கும் நம்ம சைட்டுக்கும் ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுத்தல. அதனால கபிலனையே நம்ம மில்ல வேலை பார்க்க சொல்லலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கார்த்திக புனிதாக்கு பேசி முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த கபிலம் பையன் இடைஞ்சலா வந்து குறுக்க நின்னுட்டே இருக்கானே. இப்போ மில்லுல வேற வேலைக்கு சேர்ந்துட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வந்துட போறான். விடக்கூடாது, அவனை சமயம் பார்த்து கட் பண்ணணும். கபிலா, இன்னைக்கே ரொம்ப நல்ல நாள் தான். இன்னில இருந்து மில்ல வேலைய ஆரம்பிச்சிடலாம். சரியா? சரிம்மா. வா.